ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் டிப்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். மஸ்ட் நோ லாண்ட்ரி டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் உங்க கூட. இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறீங்களா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம் இந்த லாண்ட்ரி. எஸ், எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா லாண்ட்ரி பெரிய பிரச்சனையா இருக்கும். எனக்கு வந்து எப்படி வந்து அதை கரெக்டா டைமிங்க்கு வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எனக்கு ஷேர் பண்ணுவீங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஒரு 10 டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 10 டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சார்ட் யுவர் கிளாத்ஸ் பிஃபோர் வாஷிங். கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒயிட் ஷர்ட் தனியா, ஒயிட் ட்ரெஸ் தனியா, கலர் ட்ரெஸ் தனியா அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி கண்டிப்பா வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது கலர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கும். கலர் போற ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ்லயும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், மற்ற ட்ரெஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ கலர் போற ட்ரெஸ் அப்படின்னு நீங்க கலர் போற ட்ரெஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து நீங்க செப்பரேட்டா வந்து வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த தப்பை வந்துட்டு நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் வந்து செப்பரேட்டா இனிமே வாஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ட்ரீட் ஸ்டெயின்ஸ் இமீடியட்லி. ஸ்டெயின்ஸ் ஏதாவது பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா வந்து அதை வாஷ் பண்ண பாருங்க. இமீடியட்டா அதை வந்து சோப் பண்ணிட்டு லைட்டா வந்து அதை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லாண்ட்ரி போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரீவாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்டெயினோட நம்ம அந்த கிளாத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து வாஷ் பண்றதுக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ட்ரெஸ்லயே வந்து ரொம்ப ஸ்டிக் ஆயிடும். அதை வந்து எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கலர் ட்ரெஸ்ல எல்லாம் எஸ்பெஷலி பிடிச்சிச்சு அப்படின்னா ஆளா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து துவைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஓவர்லோட் த வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து லோட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மிஷின் ஃபுல்லா வந்து கிளாத்ஸ் அடைச்சிட்டு அது எப்படி வந்து ரன் ஆகும்? மிஷின் ஃபுல்லா வந்து கிளாத்ஸ் இருக்கும் போது அது வந்து துவைக்கவே ரொம்ப கஷ்டப்படும். ஸோ ப்ராப்பரா வந்து அதோட அழுக்கெல்லாம் எடுக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும். திருப்பி வந்து நம்ம ரீவாஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மிஷின் வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கும். இது வந்து நம்ம துவைக்கணும், அழுக்கு போகல அப்படின்றது. அந்த மிஷின் வந்து தனக்கு தானே வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கும். அழுக்கு போகல, நல்லா துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த டப்புமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தவே சுத்தாது. அப்படியே நிறைய துணி இருக்கும் போது அதால எப்படி சுத்த முடியும்? லோடு அதிகமாயிடுச்சுன்னு அதுவே ஸ்லோவா தான் சுத்தும். ஸோ ப்ராப்பரா வந்து வாஷிங் பண்ணாது. ஸோ இந்த தப்பையும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஓவரா வந்து நம்ம மிஷின்ல வந்து லோட் பண்ணி துவைக்கும் போது சீக்கிரமா வந்து சுருக்கங்கள் வந்துடும். கிளாத்துமே வீணாகும். அந்த மாதிரியான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூஸ் த ரைட் அமௌண்ட் ஆஃப் டிட்டர்ஜென்ட். முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா நிறைய டிட்டர்ஜென்ட் ஊத்துனாதான் வந்து துணியை நல்லா வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிட்டர்ஜென்ட் ஊத்துனாதான் வந்துட்டு துணி நல்லா வந்து வாஷ் பண்ணும், நல்லா வந்து ப்ராப்பரா அழுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஆள் தான் நானுமே. அப்படி கிடையாது. ஆக்சுவலி தேவையான அளவு லிக்விட் வந்து அதுல போட்டாலே போதும், நல்லாவே வாஷ் பண்ணி கொடுத்துரும். ரீவாஷ் இந்த மாதிரி நிறைய லிக்விட் நம்ம ஊத்துறதுனால என்ன ஆகும்னா ரீவாஷிங் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சோப் எல்லாம் அப்படியே நின்னுடும். அந்த ட்ரெஸ்லயே வந்து நிறைய நிக்கும் போது நம்ம திருப்பி ரீவாஷ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சோப்போட எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாயில வந்து துடைப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ ரீவாஷ் போடுற மாதிரி இருக்கும். அதனால தேவையான அளவு லிக்விட் ஊத்தினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாஷ் ஃபுல் லோட்ஸ் whenever possible. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம கிளாத்ஸ் போட்டு வாஷ் பண்றதுக்கு பதில் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளாத்ஸ் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எகிரும் அண்ட் வாட்டரும் நிறைய வந்து குடிக்கும். ஸோ டிட்டர்ஜென்ட்டும் வந்து நமக்கு காலியாகும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்ஸா வந்து பார்ட்டா வந்து நம்ம மிஷின்ல போட்டு துவைக்காம அண்ட் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஃபுல்லா சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 6.5 லிட்டர்ஸ் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 8 to 10 செட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதான் ஃபுல் லோடு. அந்த மாதிரி ஃபுல் லோட்ஸ் நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில், டைம், வாட்டர் எல்லாமே வந்து சேவ் ஆகுது. எப்பெல்லாம் வந்துட்டு துணி நிறைய சேர்ந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்ப வந்து நீங்க மிஷின்ல போடலாம். சிக்ஸ்த் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹேங்கிங் கிளாத்ஸ் ப்ராப்பர்லி. கிளாத்ஸ் ஹேங் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான வே இருக்கு. அதை நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் நிறைய சேவ் ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரமா வந்து ட்ரெஸ்ல வந்து ரிங்கிள்ஸ் வராம இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்படி வந்து ப்ராப்பரா ஹேங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்க காய போட போறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணுங்க.
ஒன்ஸ் வந்து உதறிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. 7th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபோல்டு கிளாத்ஸ் ப்ராப்பர் வே. 7th ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம். துணியை வந்து துவைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமோ அந்த அளவுக்கு அந்த துணியை வந்து நீட்டா மடிச்சு எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து நிறைய துணி வந்து துவைச்சு நீங்க வந்து பைலப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்காது மடிச்சு வைக்கிறதுக்கு. நிறைய வந்து இருக்கும்போது மடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அந்த வேலையும் வந்து 10 மினிட்ஸ் இல்லைன்னா வந்து 20 மினிட்ஸ் கிட்ட கொண்டு போயிடும். ரொம்ப நேரம் வந்து வெயிலே காய வச்சுட்டே இருக்கிறதும் கூட கலர் ஃபேடிங் ப்ராப்ளம் வரும். துணி வந்து ரொம்ப அப்படியே ஸ்டிஃப் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட ஃபேஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா துணி வந்து காஞ்சதும் எடுத்துட்டு வந்து கையோட மடிச்சும் வச்சிடுங்க. 8th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாஷ் சிமிலர் கிளாத்ஸ் டுகெதர். கிளாத்ஸ் வந்து துவைக்கும் போது சிமிலரா இருக்க கிளாத்ஸை வந்து நீங்க தனித்தனியா எடுத்து வைக்கணும். எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் வியர்ல எவ்வளவு அழுக்கு இருக்கும், நிறைய அழுக்கு இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வர பசங்களுக்கு நிறையவே அந்த ட்ரெஸ்ல வந்து அழுக்கு வடியும். ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வாஷிங் தேவைப்படும். இந்த மாதிரி உள்ளன் கிளாத்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்து மிஷின்லயே இருக்கும். அது கிளாத்ஸ் டைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாதான் நல்லா வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். திக்கான கிளாத்ஸ்லாம் வந்துட்டு நீங்க தனியா செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி டைம் எல்லாமே வந்து நமக்கு சேவ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கிளாத்துமே ஒவ்வொரு மாதிரியா வாஷ் பண்ணும். ஸோ சாஃப்டான கிளாத்ஸ் டெலிகேட்டான கிளாத்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க செப்பரேட்டா வந்து வாஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நீங்க ஜீன்ஸ்லாம் வந்து துவைக்கிற ஸ்பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டெலிகேட்டான கிளாத்ஸ் அதில் போடும்போது கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாம நான் அப்படிதான் போட்டுட்டேன். டெலிகேட்டான கிளாத்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே ஒன்னா போட்டதுனால கிளாத்ஸ் வந்து எனக்கு நிறைய வந்து கிழிஞ்சு போயிருக்கு, வீணா போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து தனித்தனியா வந்துட்டு கிளாத் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வாஷிங் வந்து செட் பண்ணலாம். 9th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளீன் யோர் வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினை நம்ம அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். வாஷிங் மிஷின் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம கிளீன் பண்ணணும். டப் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே கிளீன் பண்ணி கொடுத்துரும். இதனால வந்து ஸ்மெல்லா இருக்காது அண்ட் ட்ரெஸ்ஸுமே நல்லா வந்து வாஷ் பண்ணும். பெட்டரா வந்து வாஷிங் மிஷின் வந்து நல்லா ரன் ஆகும். டிட்டர்ஜென்ட் ட்ரேவையும் நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணணும். அதையுமே நம்ம கிளீன் பண்ண மறக்கக்கூடாது. அது ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். நான் வந்து அதை வாஷே பண்றது இல்லை. திடீர்னு ஒரு நாள் எடுத்து வாஷ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டர்ட் அதுல இருந்து வந்துதான் கிளீனா வாஷ் பண்ணி அதையுமே நீங்க வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது வாஷிங் மிஷின் வந்து லாங் லைஃப் வரும். 10th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீப் அ சிம்பிள் லாண்ட்ரி ரொட்டீன். நீங்க வந்துட்டு லாண்ட்ரி பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ வீக் ஃபுல்லா வந்து லாண்ட்ரி போட்டே இருக்காம டெய்லி நம்ம லாண்ட்ரி போட்டே இருந்தோம் அப்படின்னா டெய்லியுமே நமக்கு வேலை ஜாஸ்தியாவே இருந்துட்டு இருக்கும். ஒர்க்கிங் உமன் இப்பெல்லாம் பேபிஸ் பாத்துக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து வேலை ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். லாண்ட்ரி ரொட்டீன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க போடலாம். எனக்கு அப்படி கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்க எந்த டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீக்லி 2 days மட்டும் லாண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கி வைக்கலாம். அதுவுமே நீங்க வந்து அந்த டேல நீங்க கண்டிப்பா ஃபுல் லோட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அப்பதான் நமக்கு வந்து டைம், எனர்ஜி, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே வந்து சேவ் ஆகும். இதையுமே நம்ம இந்த லாண்ட்ரி டிப்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த லாண்ட்ரி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களோட கிளாத்ஸுமே வந்து லாங் லைஃப் வரும். அண்ட் தென் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். மந்த்லி வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ரி வீக்ல 2 times மட்டுமே நீங்க லாண்ட்ரி போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sarah.